திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி சுமார் 9 மணி நேரத்தை கடந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். 9 மணி நேரத்தை கடந்தும் மீட்பு பணி தொடரக்கூடிய நிலையில் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்கிறாங்க? இன்னும் எவ்வளவு நேரம் இந்த மீட்பு பணி தொடரும்? தற்போதைய நிலை என்ன சதீஷ்? திருவண்ணாமலையில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக மலை அடிவாரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியான வஉசி நகரில் பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது. இதுல ராஜ்குமார் என்பவருடைய வீடு இந்த மண் சரிவில சிக்கி அவரோட வீடுகள் மீது ராட்சச பாறைகள் விழுந்ததில் அந்த குடும்பமே கிட்டத்தட்ட 7 பேர்கள், சிறுவர்கள், குழந்தைகள் உட்பட 7 பேர்கள் அந்த மண் சரிவில் சிக்கி இருக்கிறார்கள். அவர்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதே போல தீயணைப்பு துறையினர், கமாண்டோ படையினர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 9 மணி நேரமாக அந்த மீட்பு பணியினை தொடர்ந்து வருகிறார்கள். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த பாதை எளிதாக ஒரு கனரக வாகனங்கள் செல்லக்கூடிய பாதை இல்லாததால் மனிதர்களாக ஒன்று சேர்ந்து அந்த ராட்சச பாறைகளை அகற்றும் பணியில ஈடுபட்டு வராங்க. இந்த பாறைகள் ஒண்ணுமே கிட்டத்தட்ட 40 டன் முதல் அதிகமான கனம் கொண்ட பாறைகளாக இருப்பதால் அவர்களை மனிதர்கள் தான் கயிறுகள் மூலமாக கட்டி அவற்றை அப்புறப்படுத்தும் அந்த பணியில ஈடுபட்டு வராங்க.